பள்ளிமணி 2024ல தமிழ் டப்ல யூடியூப்ல கண்ட ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படம் ஏற்கனவே மலையாளத்தில் எழுந்துருச்சு. இதோட தமிழ் டபுள் வெர்ஷனா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தலாம். ஒரு சர்ச் ஒன்று இருக்கு. அந்த சர்ச்சில் ஒரு சைக்கோ கொலைகாரர் ஒருத்தர் இருக்கான். அவன் எப்படிப்பட்டவனா பிரெக்னண்டான லேடிகள் எல்லாம் குறி வச்சு கொன்றுவான். இப்போ இந்த சர்ச்சில் நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலி மாட்டிக்கிறாங்க. ஹீரோயின் பிரெக்னண்டாக இருப்பாங்க. இப்போ எதற்காக நம்ம ஹீரோயினை அந்த சைக்கோலாரம் கொல்றதுக்கு மாதிரி அவன் ட்ரை பண்ணணும், எதற்காக அவங்க அந்த சர்ச்சுக்கு போகணும், ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் அந்த சைக்கோலாரன்ற எப்படி தப்பிச்சாங்க, இதில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய வரலாம். இந்த படத்தோடைய பாஸ்ட்னு பார்த்தாவே படத்தை வச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஓரளவு நம்ம பயமுறுத்திருக்காங்க. படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ஹை குவாலிட்டி விஷயம் அப்படி கொடுத்துருக்காங்க. அந்த ஹாரர் சீன்ஸ்லாம் வரும்போது சர்ச்சை காமிக்கும் போது நம்ம அப்படி பயமுறுத்துறாங்க. படத்தோட மியூசிக் செமையாக இருக்குது. குறிப்பாக அந்த சைக்கோ கில்லரை காமிக்கும் போது நம்மளை அப்படியே என்னடா இது இவன் இப்படியே பட்டவனா அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மியூசிக்காலே கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. கடவுள்லாம் யார், அவர் வந்து எந்த மதத்தில் எங்கே வேணாலும் இருப்பார், எல்லாம் ஒரே சாமி தான், அது வெவ்வேறு விதமாக மக்கள் எல்லாம் கும்பிடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கருத்துக்களை இந்த படம் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் இவங்க வந்து அந்த சர்ச்சில் போய் மாட்டிக்குவாங்க. சர்ச்சில் ஏதோ ஒரு ஹாரர் அமானிஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் கடைசியாக பார்த்தா சைக்கோ கில்லர். அப்படி பார்க்கும்போது நமக்கே திகைப்பூட்டும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகும் படம். ஆனால் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அந்த கதைக்குள்ள என்டர் பண்ணுறதுக்கு அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் போட்டு விட்டாங்க. எமோஷனாக அந்த படத்தில் சுத்தமாக கிளிக் அவுட் ஆகவே இல்லை. சரி ஹாரர் சீனாவது இருக்குன்னு பார்த்தா ஹாரர் சீன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. பார்த்தா ஹாரர் சீன் நம்ம பயமுறுத்தல, அந்த சைக்கோ கில்லர் தான் ஓரளவுக்கு இருக்கலாம். மற்றபடி படத்தில் ஹாரர்னு சொல்லிட்டு ஒரு துளி கூட நம்ம பயமுறுத்தவே இல்லை. ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃபில் பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் ப்ரிடிக்டபிளாக இருக்குது. இது மாதிரி கதைகள் நம்ம வந்து எல்லா லாங்குவேஜிலும் பல 100 படங்களில் பார்த்தாச்சு. அதுவும் மலையாளம் மூவினாவே சொல்லவே தேவையில்லை, அந்த ஸ்லோனஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்லோனஸ் இருந்துகிட்டே இருக்குது. இதே பார்த்து பழக்கப்பட்ட எல்லா படத்துலையும் பார்த்த சீன்ஸ் தான் வருதா, அதனால் இது பார்க்கும்போது என்னடா இதை ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணிக்கலாமா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்து சீன்ஸில் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா படம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். அது செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் அந்த எமோஷனலாக எனக்கு கிளிக் அவுட் ஆகும். அது பிளாஷ்பேக் போர்ஷன் ஒழுங்காகவே அவங்க வந்து கவனம் செலுத்தலை. ஸ்கிரிப்ட் வைஸ் பார்க்கும்போது பிளாஷ்பேக் போர்ஷன் இவங்களுக்கு சொல்லவே இல்லை. இன்னும் கொஞ்சம் பிளாஷ்பேக் அப்படின்ட்டு அமைச்சு இது மாதிரி பேய் படத்துக்கெல்லாம் கொஞ்சம் பிளாஷ்பேக்லாம் பயங்கரமாக நல்லா அமைச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா படம் வந்து நல்லா சூப்பராக இட்டுருச்சிருக்கும். இந்த படத்தை ஃபேமிலியோட கண்டிப்பாக ஃபேமிலியோட படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல அந்த படம் சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நான் சொல்கிறேன். ஓகே இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் மூலம் உங்களுக்கு பாரதி.